ஒரு நாள் கவனிக்காமல் விட்டாலும் என்னெல்லாம் மிஸ் ஆகுது பாருங்கள். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஆஃப்டர்நூன் எதர்ச்சியாக எடுத்த ஒரு vlog. நான் வந்து சும்மா கொஞ்சம் ரிலாக்ஸேஷனுக்காக அந்த கார்டன் ஏரியாவில் கொஞ்சம் நேரம் போய் உட்காந்துருக்கலான்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தேன். பார்த்தா கொய்யாப்பழம் 2 பழம் இவ்வளோ பெருசு இன்றைக்கி தான் ரொம்ப நாள் கழிச்சு பறிக்கிறோம். ஃபர்ஸ்ட் டைம் இந்த மரத்தில் காய் காய்ச்சப்போ 5 மட்டும் இருந்துச்சு. அதில் தான் இந்த மாதிரி பெரிய பெரிய காய் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிறையா வைக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் எல்லாம் குட்டி குட்டியாக தான் இருந்துச்சு. இன்றைக்கி தான் இவ்வளோ பெரிய காய், அது என் கண்ணுக்கு தான் கிடைக்கணும்னு இருந்திருக்கு போல. பறித்து அம்மா கிட்ட கொடுத்துட்டு சரி இன்னொரு ரவுண்டு வரலாம் கார்டனே அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்த்தா நம்ம ரெட் கலர் ரோஸ் அழகாக பூத்துருந்துச்சு. ஒரு மாதிரி வைப்ரண்ட் கலரில் பார்க்கவே செம்மையாக இருந்துச்சு. குட்டி குட்டி ரோஸ் தான், நான் அழகாக இருந்துச்சு. அதையும் பார்த்துட்டு பக்கத்தில் இருக்க ரோஸ் செடியில் முட்டை அப்படியே தான் இருந்துச்சு. அது நாளைக்கு இல்லை நாளானிக்கு வெடிச்சிரும்னு நினைக்கிறேன். அப்புறம் நம்ம கொழுமிச்ச மரத்தில் அப்பப்போ பழம் பழுத்துட்டே இருக்கும், 1 2 அந்த மாதிரி. இன்றைக்கும் 2 பழம் பழுத்துருந்துச்சு. சரி அதையும் பறிச்சிடலான்னு சொல்லிட்டு குச்சி எடுத்து தட்டி 2 பழம் பறித்து கொடுத்தேன். இந்த பக்கம் திரும்பினா இன்னும் 2 பழம் இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அதையும் தட்டி எடுத்து மொத்தம் 4 பழத்தையும் கொண்டு போய் அம்மா கிட்ட கொடுத்துட்டு தொட்டாச்சி நீங்கள் செடி இருந்துச்சு, அதை நானும் பாப்பாவும் தொட்டு தொட்டு பார்த்து விளையாண்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அம்மா அதை சும்மா தொடாதீங்க அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அப்புறம் நம்ம பறித்த கொய்யாக்காவை அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வாஷ் பண்ணி கட் பண்ணி சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டு. அந்த கலர் இருக்கே ஒரு மாதிரி பிங்க் கலர், செம்ம சூப்பராக இருந்துச்சு, செம்ம இனிப்பாக இருந்துச்சு.